இயக்குனர் இமயம் பாரதி ராஜா தன்னுடைய குருநாதர் அவர் இறந்த 17 நாட்கள்லேயே தற்போது இயக்குனர் பாக்யராஜும் தற்போது தன்னுடைய 73 வயதில் காலமானார். மாரடைப்பு காரணமாக உயிரிழந்திருக்கிறார். பாரதி ராஜா அவர் தான் இவரை சினிமா துறையில் நாயகனாக அறிமுகம் செய்து வைத்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய முதல் படம் 16 வயது நிலையில் அந்த படத்தில் அவர் உதவி ஆசிரியராக கூட அதில் பணியாற்றி இருந்தார். இந்த நிலையில் அவர் உலகை விட்டு மறைந்து 17 நாட்களில் பாக்யராஜும் தற்போது ஒரு அதிர்ச்சி செய்தி தான். தற்போது மாரடைப்பால் இயக்குனர் பாக்யராஜ் உயிரிழந்திருக்கிறார். மாரடைப்பு காரணமாக இயக்குனர் பாக்யராஜ் காலமானார். தெளிவான திரைக்கதை மூலமாக எளிதாக கதையை சொல்லி சினிமா தந்த கச்சிதமான ஒரு இயக்குனர்னே சொல்லலாம். பாக்யராஜ் இன்று மாரடைப்பு காரணமாக அவர் இவ்வுலகை விட்டு பிரிந்திருக்கிறார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வெள்ளாங்கோயில் அப்படின்ற ஒரு சிற்றூரில் தான் கிருஷ்ணசாமி அப்புறம் அமராவதி அம்மாளுடைய மகனா 1953ஆம் ஆண்டு ஜனவரி 7 அன்னைக்கு பிறந்தார் பாக்யராஜ். இன்னோட 73 வருடங்கள் கடந்திருக்கிறது. மாரடைப்பு காரணமாக இன்று மரணமடைந்திருக்கிறார். பியூசி படித்து தேர்ச்சி பெறாத இயக்குனர் பாக்யராஜ் 1977ஆம் ஆண்டே இயக்குனர் பாரதி ராஜாவுடைய அறிமுக படம் இருக்கு இல்லையா, 16 வயது நிலை, அந்த திரைப்படத்தின் மூலமா ஒரு உதவியாளராக தமிழ் திரையுலகத்திற்கு அறிமுகமானார். அதனை தொடர்ந்து இயக்குனர் பாரதி ராஜாவோட கிழக்கே போகும் ரயில் அப்புறம் சிகப்பு ரோஜாக்கள் போன்ற படங்கள்ல அங்கேயும் உதவி இயக்குனராகவும் வசனகர்த்தாவாகவும்லாம் கூட பணிபுரிந்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் துணை கதாபாத்திரங்கள்லாம் கூட நடித்து வெள்ளித்திரையினுடைய வெளிச்சமும் கிடைக்க அவருக்கு அந்த வாய்ப்புலாம் கூட அதில் கிடைச்சிருந்தது. மேலும் இயக்குனர் பாரதி ராஜா 1979ஆம் ஆண்டு வெளிவந்த தன்னுடைய புதிய வார்ப்புகள் அப்படின்ற ஒரு திரைப்படத்தின் வசன கருத்தாவா பணிபுரிந்து வந்த பாக்யராஜ படத்தின் நாயகனாக்கி அழகு பார்த்திருந்தார். அந்த சமயத்தில் இயக்குனர் பாக்யராஜ் கதாநாயகனா அறிமுகமான முதல் படமும் இதுதான், அதாவது புதிய வார்ப்புகள் திரைப்படம். தொடர்ந்து இயக்குனராக வேண்டும் என்ற லட்சியத்தோடு பயணித்த பாக்யராஜ் இயக்கிய முதல் திரைப்படம் சுவர் இல்லாத சித்திரங்கள். நடிகர் சுதாகர படத்தின் நாயகனாக்கி கதை, திரைக்கதை, வசனம் மொத்தத்தையுமே அவரே பார்த்து அந்த படத்தை இயக்கியிருந்தார். நகைச்சுவையோட கூடிய ஒரு குணச்சித்திர கதாபாத்திரத்திலும் கூட நடித்து படத்தினுடைய வெற்றியை அவர் கொண்டாடி இருந்தார். இந்த நிலையில் தற்போது இயக்குனர் பாக்யராஜ் தற்போது உயிரிழந்திருக்கிறார். மாரடைப்பு ஏற்பட்டு தற்போது அவர் உயிரிழந்திருக்கிறார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.